காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. உங்களுக்கு திருக்குறள் பற்றி தெரியும் இல்லையா? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். சரி, இவர் பார்த்தீங்கன்னா இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. இப்போ ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா காயும் நல்ல பழமும் இருக்குது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது. பக்கத்தில் ஒரு காயும் இருக்குது. அதாவது சீத்தா காய். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டில் நீங்கள் எதை பறித்து சாப்பிடுவீங்க? பழத்தை தானே பறித்து சாப்பிடுவீங்க. இல்லை பழத்தை விட்டுட்டு காயை பறித்து சாப்பிடுவீங்களா? யாருமே காயை பறித்து சாப்பிட மாட்டாங்க. இனிப்பான பழத்தை தான் சாப்பிடுவாங்க. அதுபோல் தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இனிமையான சொற்களை பேசுபவர்களை தான் விரும்புவாங்க. கடுமையான சொற்கள், அதாவது கடுஞ்சொற்களை பேசுபவர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இனிமையாக பேசுபவர்கள் தான் உலகில் சிறந்தவர்கள். நாம் அதை விட்டுட்டு கோபமாக பேசினால் அது பழம் இருக்க காயை எடுத்து உண்பதற்கு சமமாகும். இத்தகைய சிறந்த கருத்துக்களை நாம் நூல்களின் வழியை அறிந்து கொள்ளலாம். அத்தகைய நூல்களில் ஒன்றுதான் நன்னெறி. ஆம் மாணவர்களே, பாடம் 4 நன்னெறி. இச்செய்யுள் பாடலை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இப்பாடலை எழுதியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறி நூலின் ஆசிரியர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். இவருக்கு கற்பனை களஞ்சியம் என்ற சிறப்பு பெயர் உண்டு. சிற்றிலக்கிய நூல்களை இவர் எழுதுவதால் இவரை சிற்றிலக்கிய புலவர் எனவும் அழைக்கப்படுவார். நால்வர் நான்மணி மாலை என்ற கவிதை நூலையும் இயற்றியுள்ளார். இவருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா முதல் 2 அடிகள் அவர் சொல்ல வந்த கருத்தும், அடுத்த 2 அடிகள் பாடலில் உள்ள உவமையும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து நாம் இந்த பாடலை படிக்கலாமா? இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வளையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு முறை படிக்கிறேன், நீங்களும் கூட சேர்ந்து படிங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வளையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். இச்செய்யுள் பாடலின் பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நூல் குறிப்பு பற்றி சில வரிகளை பார்க்கலாம். நீதி நூல்களில் ஒன்று நன்னெறி. நீதி நூல்களில் ஒன்று எது? இந்த நன்னெறி. இந்நூலை துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றினார். இந்நூலை இயற்றியவர் யார்? துரைமங்கலத்தைச் சேர்ந்த சிவப்பிரகாச சுவாமிகள். இந்த நூல் பார்த்தீங்கன்னா 40 நேரிசை வெண்பாக்களை கொண்டுள்ளது. நேரிசை வெண்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள் பகுதியில் 4 அடிகள் காணப்படும். இப்போ நம்மளுடைய பாடல்லே பார்த்தீங்கன்னா 4 வரிகள் இருக்குது. அதனால தான் அதை நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பானா கவிதை நடையாகும். இத்தகைய நேரிசை வெண்பாக்கள் இந்த நூலில் எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க? 40 வெண்பாக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம், உவமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியாத பொருளை காட்ட தெரிந்த பொருளை சொல்லி விளக்குவது உவமையாகும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா குயில் போல பாடினாள். இதில் குயில் எப்படி பாடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அழகாக பாடும் இல்லையா? ஆனால் அந்த பெண் எப்படி பாடினா அப்படிங்கிறது நம்ம விளக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பெண்ணோட குரலை எதுக்கு நம்ம ஒப்புமைப்படுத்தி சொல்கிறோம்? குயிலின் குரலோடு அந்த பெண்ணோட குரலை நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம்.
இதுதான் உவமை ஆகும். இந்த உவமைகளை தான் ஆசிரியர் இந்த நன்னெறி செய்யுள் பாடலில் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாமா? இந்த பாடலின் பொருள் ஒரு பெண்ணை பார்த்து சொல்வது போல அமைந்திருக்கிறது. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். இதில் பார்த்திங்கன்னா பொன்செய் அப்படின்னா பொன்னாலான வளையல்களை அணிந்த பெண்ணே. அதிர் வளையாய், அதிர் அப்படின்னா அதிர்கின்ற, அதாவது ஒலிக்கின்ற வளையலை அணிந்த பெண்ணே. பொங்காது அழல்கதிரால், அழல் என்றால் வெப்பம், வெப்ப கதிர்களை வீசுகின்ற கதிரவனால் எது பொங்காதான்? கடலின் அலைகள் பொங்கி எழாதான். தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். தன்னென் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் அந்த கதிரை கண்டுதான், அதாவது ஒளியை கண்டுதான் கடலின் அலைகள் பொங்கி எழும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகம் இனிமையான சொற்களை கேட்டு மகிழுமே அன்றி கடுமையான சொற்களுக்கு என்றும் மகிழ்ச்சி கொள்ளாது. எப்படி குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டு கடலின் அலைகள் பொங்குகிறதோ அதுபோன்றுதான் இனிமையான சொற்களுக்கு இவ்வுலகம் மகிழும். கோபப்பட்டு கூறக்கூடிய கடுஞ்சொற்களுக்கு இந்த உலகம் என்றுமே மகிழ்ச்சி கொள்ளாது என்பதை புரிந்து செயல்படு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் நம்ம மக்கள்கிட்ட எப்படித்தான் பேசணுமா? இனிமையான சொற்களால் தான் நம்ம பேசணுமாம். அப்போ தான் இந்த உலகம் விரும்பி கேட்கும். நம்ம கடுமையான சொற்களை பேசும்போது இந்த உலகம் நம்ம என்ன பண்ணாது? நம்மளுடைய சொற்களை விரும்பி கேட்காது. அதனால் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணுமா? அடுத்தவர்கள் மகிழக்கூடிய, அதாவது விரும்பி கேட்கக்கூடிய இனிமையான சொற்களை மட்டுமே பேசணும் அப்படிங்கிறதான் இந்த பாடலோட பொருள். இப்பாடலின் பொருளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே, கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது, குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு என்றும் மகிழ மாட்டார்கள். நிலவின் ஒளி குளிர்ச்சி பொருந்தியது. அத்தகைய குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளிக்கு தான் கடலின் அலைகள் பொங்கி எழுகின்றன. வெப்ப கதிர்களை வீசுகின்ற கதிரவனின் ஒளிக்கு கடலின் அலைகள் பொங்குவதில்லை. எப்படி குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளிக்கு பொங்குகிறதோ அத்தகைய நிலவின் ஒளியைப் போல நாமும் என்ன பண்ணணுமா? இனிமையான சொற்களை பேச வேண்டும். குளிர்ச்சி பொருந்திய நிலவைப் போல நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் என்கிறார். இதில் போல என்பதுதான் உவமை. இப்பாடலில் உள்ள சில சொற்களுக்கு நாம் பொருள் மீண்டும் அறிந்து கொள்வோம். இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல். இருநீர் வியனுலகம், இதற்கு பொருள் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். வன்சொல், இதற்கான பொருள் கடுமையான சொல். அதிர்வலை, இதற்கான பொருள் ஒலிக்கின்ற வளையல். அழல் கதிர், இதற்கான பொருள் கதிரவனின் வெப்ப கதிர்கள். தன்னென் கதிர், இதற்கான பொருள் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. மாணவர்களே, இந்த நூல் நமக்கு எதை எடுத்துரைக்கின்றது என்றால் இனிமையான சொற்களை பேச வேண்டும், கடுஞ்சொற்களை தவிர்த்தல் வேண்டும் என்பதை இந்நூல் நமக்கு வலியுறுத்துகிறது. இத்தகைய சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற நூல்களை நம் வாழ்க்கையில் தினந்தோறும் படிக்க வேண்டும் மாணவர்களே. அப்படி நம் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுகின்றது. நம் ஒழுக்க நெறிகளை கற்று வாழும்போது தான் நம் வாழ்க்கை செம்மையுறச் செய்கிறது என்பதை நூலின் வழியே அறிந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற நூல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. அனைத்து நூல்களும் நம் வாழ்வை முழுமைப்படுத்துவன. எனவே இத்தகைய நூல்களை நாம் தேர்ந்தெடுத்து படித்தல் வேண்டும்.
மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.